வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் கோலோச்சி வருகின்றன. கடுமையாக சாடியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது உள்ளூராட்சி சபை தலைவர்களுக்கான நிரந்தர பாதுகாப்பு நிலைமை குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள கருத்து. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் ஜனாதிபதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் மேலும் நடவடிக்கைக்காக பரிந்துரை. கெஹல்பத்ர பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்த மினுவாங்குடையை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் போலீசாரால் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். மாவநிலையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சந்திப்பில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, சமூகத்தில் திட்டமிட்ட குற்ற செயல்கள் கோலோச்சி வருகின்றன. பாதாள உலக குழுக்களுக்கும் கொலையாளிகளும் சமூகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனர். இதை தடுக்க முடியாத அரசாங்கமே இன்று ஆட்சியில் உள்ளது. அரசாங்கத்தின் பலவீனமான கொள்கைகளே இதற்கு பிரதான காரணம் என்று கடுமையாக சாடினார். அவர் மேலும் கூறுகையில், வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை செய்யப்பட்டமை, உள்ளூராட்சி உறுப்பினர்கள் கடத்தப்பட்டமையாகவே ஜேவிபி அதிகாரத்தை பிடிக்க முயன்றதன் விளைவாகும். மக்களின் பாதுகாப்பு உறுதி அரசாங்கத்தின் பொறுப்பு. ஆனால் இன்றைய ஆட்சியில் பாதாள உலகம்தான் அதிகாரம் செலுத்துகின்றது. மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்றனர். மாலையில் வெளியே சென்றால் உயிருடன் திரும்புவோமா என்று பயப்படுகின்றார்கள். சட்டமும் நீதியும் செயலிழந்துள்ளன என்றார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தகவலை போலீசார் வெளியிடாததையும் அவர் விமர்சித்திருந்தார். இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது உள்ளூராட்சி சபை தலைவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு வழங்க வேண்டிய அளவுக்கு தீவிரமானது அல்ல என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் வழக்கமான அடிப்படையில் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் நம்பகமான அச்சுறுத்தல்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டால் அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பி ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட எம்பி ஜெகத் விதானவுக்கும் தற்காலிக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் எம்பிக்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் அவர்கள் அரசியல் பணிகளில் தொடர்புடையதா அல்லது வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்பட்டதா என்பதை துல்லியமாக கூற முடியாத நிலைமை இருப்பதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பான சர்ச்சையினை தொடர்ந்து காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் மேலும் நடவடிக்கைக்காக பரிந்துரைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நேற்று கூட்டிய கூட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு குறித்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது. எதிர்க்கட்சியின் வேண்டுகோளை தொடர்ந்து ஐஜிபி, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு கலந்து கொண்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து அரசாங்க மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு நீக்கப்பட்டது. இது ஒரு கொள்கை முடிவாக அவர்கள் அழைத்தனர். இருப்பினும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல்களால் செய்யப்பட்ட கொலைகள் அதிகரித்து வருவதால் இதில் சமீபத்தில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொல்லப்பட்டது உட்பட எதிர்க்கட்சி தங்கள் எம்பிக்களுக்கு பாதுகாப்பு கூறினர். நாடாளுமன்ற துறையின்படி எதிர்க்கட்சி அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் பாதுகாப்பு கூறியுள்ளது. இதற்காக சில எம்பிக்கள் ஏற்கனவே பாதுகாப்புக்காக விடுத்த கோரிக்கைகள் தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஐஜிபிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கூறினார். அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறித்து கொள்கை முடிவை மீறி எம்பிக்களின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பாக தாம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சில எம்பிக்களுக்கு பாதுகாப்பு வழங்க ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எம்பிக்களிடம் தெரிவித்திருந்தார். முதல் படியாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்கள் அரசியல் நடவடிக்கைகளை பாதுகாப்பான சூழலில் எந்த தடையும் இல்லாமல் மேற்கொள்ள பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும், அடுத்த கட்டமாக அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கையை பெற்ற பிறகு மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐஜிபியால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் ஜெகத் விதான விவாதத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் கூறுகையில், கண்டியில் தான் தெரிவித்த கருத்துக்கு காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய வருத்தம் தெரிவித்தார். பல குழுக்களிடமிருந்து தனக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக ஐஜிபி தனக்கு தெரிவித்ததாகவும் இந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவதாக உறுதியளித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விதான கூறினார். மினுவாங்குடையை சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை சட்டவிரோதமாக வைத்திருந்த கைத்துப்பாக்கியுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். பெரும் குற்றத்தடுப்பு மேல் மாகாணம் வடக்கு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேக நபரிடமிருந்து கைத்துப்பாக்கி ஒன்றும் 13 தோட்டாக்களும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹெகல்பத்ர பத்மே அந்த வர்த்தகருக்கு 3.5 லட்சம் ரூபாய் பெறுமதிக்கு கைத்துப்பாக்கி விட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
தனக்கு ஈனிட்டி என்ற நபரால் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக வர்த்தகர் பத்மையுடன் தெரிவித்ததை அடுத்து அவருக்காக பாதுகாப்பு நோக்கில் கைத்துப்பாக்கி வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பெரும் குற்றத்தடுப்பு மேல் மாகாண வடக்கு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கள் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளன. புதுடில்லியில் நடைபெற்ற சர்தார் பட்டேல் வருகை சொற்பொழிவில் உரையாற்றிய அவர் கடந்த 3.5 ஆண்டுகளில் இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் பல ஒழுங்கற்ற இடப்பெயர்வுகள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த நாடுகளில் உருவாகியுள்ள அரசாங்க எதிர்ப்பு எழுச்சிகளுக்கு காரணம் நிர்வாக பலவீனங்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு நாட்டை உருவாக்கவும் பாதுகாக்கவும் அரசாங்கம் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் எதிர்கொள்ளும் பெரிய சவால் அதிகரித்து வரும் பொது தேவைகளை நிறைவேற்றுவது என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பொருளாதார தோல்வி, உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை, நாணய மதிப்பு ஏற்றத்தாழ்வுகள், அதிக வரிகள் மற்றும் சமூக மோதல்கள் போன்றவை அரசின் தோல்விக்கான முக்கிய காரணிகளாக இருப்பதாக அவர் கூறியமை இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளில் விமர்சனங்களையும் சர்ச்சையினையும் தூண்டியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சியின் செல்வாக்கு குறைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக ஏக்கிய ராஜ்ய யோசனையை சம்பந்தன் தலைமையிலான கட்சி ஏற்றுக்கொண்டதை அமைந்ததாக அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஆய்வு கட்டுரை ஒன்றில் மைத்திரி ரணில் விக்ரமசிங்கே சம்பந்தன் கூட்டணியால் உருவாக்கப்பட்ட நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் முன்வைக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய தீர்வு யோசனை மீண்டும் அரசியல் மேடையில் பேசப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை மீண்டும் முன்னிறுத்தியவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எனும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவிஸ் அரசாங்கம் நடத்திய சமஸ்ரீ தொடர்பான சர்வதேச கருத்தரங்கில் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதி ஒருவர் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஏக்கிய ராஜ்ய யோசனையை புதிய அரசியல் ஜாப்பில் சேர்க்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்திருந்தார். இதற்கு எதிராக அந்த அரங்கில் கலந்து கொண்ட கஜேந்திரகுமார் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்ததோடு நாடு திரும்பியவுடன் அதற்கு எதிரான பிரச்சாரத்தையும் தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறிய அளவிலான கருத்தரங்குகள் மற்றும் கலந்துரையாடல்கள் மூலம் அவர் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி வருகின்றார். இதற்கு மாறாக தமிழரசு கட்சியோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விஷயத்தில் குறிப்பிடத்தக்க அக்கறை காட்டவில்லை. கஜேந்திரகுமாரின் எதிர்வினைகள் காரணமாக இந்த விவகாரம் மீண்டும் சிறிய அளவில் அரங்கில் பேசப்பட தொடங்கியுள்ளது. ஏக்கிய ராஜ்ய யோசனை நாடாளுமன்றத்தில் இடைக்கால அறிக்கையாக முன்வைக்கப்பட்ட போது 4 நாட்கள் விவாதிக்கப்பட்டது. ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் சவால்களை சந்தித்ததால் அது பின்னர் நிறுத்தப்பட்டது. மஹிந்த ஆதரவாளர்கள் இனவாத அடிப்படையில் கடுமையாக எதிர்த்தனர். முஸ்லிம் தரப்பில் ரவுஃப் ஹக்கீம் இதனை ஆதரித்திருந்தாலும் அதாவுல்லா மற்றும் ஹிஸ்புல்லா போன்றோர் இதனை எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியும் இந்த யோசனைக்கு எதிராக கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டன. தமிழ் சிவில் சமூக ஊடகவியலாளர் மாநாட்டின் மூலம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. மகாநாயகர்களும் வழக்கம் போல கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தனர். 1981 ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபைகளும் 1988 மாகாண சபைகளும் அவர்கள் எதிர்த்திருந்ததை போலவே இதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ் அரசியல் வட்டாரத்தில் இந்த திட்டம் இடைக்கால அறிக்கை அல்லது நல்லாட்சி தீர்வு யோசனை என்று அழைக்கப்படாமல் நேரடியாக ஏக்கிய ராஜ்ய யோசனை என்று குறிப்பிடப்பட்டது. இது சுமந்திரன் அந்த சொற்றொடரை நியாயப்படுத்தியதின் விளைவாகவும் ஏற்பட்டது. சுமந்திரன் என்றும் அந்த நிலைப்பாட்டை மாற்றாமல் காத்து வருகின்றார். ஆனால் CVK சிவஞானம் தமிழரசு கட்சி ஒருபோதும் ஏக்கிய ராஜ்ய யோசனையை ஏற்காது என்று உறுதிமொழி எடுத்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.